இலவசங்கள் என்பது ஏமாற்று வேலை, மக்கள் இவற்றை நம்பக்கூடாது என்று நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். சோளிங்கரில் பேருந்து நிலையம் அருகே நாம் தமிழர் கட்சி வேட்பாளரை ஆதரித்து நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், திமுக அதிமுக இரண்டுமே எல்லாவற்றிலும் ஒன்றுதான் என கூறினார். மேலும் ஊழல்களிலும் இருவரும் ஒன்றாகத்தான் இருப்பார்கள் என்று சாடி பேசினார். இருவருமே இலவசங்கள் என கூறி ஏமாற்று வேலை செய்வதாகவும் இதை மக்கள் நம்பக்கூடாது என்று வலியுறுத்தி பேசினார். இதைத் தொடர்ந்து ராணிப்பேட்டை மாவட்டம் முத்துக்கடை பேருந்து நிலையத்தில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளரை ஆதரித்து பேசிய அவர், 4 முறை தோற்றும் 5வது முறையாக தனித்து நிற்பதாகவும் தமிழகத்தில் 8 கோடி மக்களை நம்பி அவர்களுடன் கூட்டணி வைத்து தேர்தலை சந்திப்பதாகவும் தெரிவித்தார். தன்மானத்திற்கான இயக்கம் கண்ட ஒரு இனம் அவமான சின்னமாக இன்று அலைகிறது. சுயமரியாதைக்கு கட்சி கண்ட இனம் அவமரியாதையின் அடையாளமாக இன்று அலைகிறது. உலகிற்கே சோறு போட்ட இனம், அறிவியல், நாகரிகம், வேளாண்மை, தொழில்நுட்பம், கலை, பண்பாடு எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்த இனம் இன்று 1/2 கிலோ அரிசிக்கும், வேட்டிக்கும், சேலைக்கும், 5க்கும் 10க்கும் அல்லாடி கொண்டிருப்பதை பார்க்கிற போது ஒரு தன்மானமிக்க தமிழ் மக்கள் எப்படி இதை சகித்துக் கொள்கிறார்கள்? ஒரு அறிவு சமூகம் இதை எப்படி மறந்து கடந்து போகிறது என்று நினைக்கிற போது மிகுந்த துயரமாக இருக்கிறது. ஒருவன் அடிமையாக இருக்கிறான் என்பதை உணர்த்திவிடு, பிறகு அவனே கிளர்ச்சி செய்வான் என்கிறார் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர். நீண்ட காலமாக நாங்கள் அதைத்தான் உணர்த்தி கொண்டு வருகிறோம். என் அன்பு சொந்தங்களிடத்திலே நாம் அடிமைகள். அன்னை தாய் நிலத்திலே நமக்கென்று ஒரு அரசியல் இல்லை, நமக்கென்று ஒரு அதிகாரம் இல்லை. திருச்செந்தூர் அருகே தேர்தலை முன்னிட்டு வாக்காளர்களுக்கு விநியோகம் செய்வதற்காக வீட்டில் பதுக்கி வைக்கப்பட்ட விசில் சின்னம் பொறிக்கப்பட்ட 2500 சில்வர் தட்டுகளை தேர்தல் பறக்கும் படையினர் கைப்பற்றினர். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே உள்ள உடன்குடி பகுதியில் தனிநபர் ஒருவர் வீட்டில் வாக்காளர்களுக்கு விநியோகம் செய்வதற்காக பொருட்களை வீட்டில் பதுக்கி வைத்துள்ளதாக தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகளுக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதையடுத்து உடன்குடி அருகே உள்ள கோட்டவிளை புதுமனை பகுதியில் தமிழ்ச்செல்வன் என்பவரது வீட்டில் ஆய்வு செய்த அதிகாரிகள் 5 மூட்டைகளில் விசில் சின்னம் பொறிக்கப்பட்ட 2500 சில்வர் தட்டுகள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து அந்த பொருட்களை பறிமுதல் செய்த பறக்கும் படை அதிகாரிகள் அதனை குலசேகரப்பட்டினம் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். நத்தம் அருகே வேட்டைக்காரன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு ஆண்கள் மட்டுமே பங்கேற்ற கறி விருந்து விழாவில் 50 ஆடுகள் பலியிடப்பட்டு 100 மூட்டை அரிசியில் சாதம் தயார் செய்யப்பட்டு அன்னதானம் வழங்கப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே உளுப்பக்குடியில் வேட்டைக்காரன் கோயிலில் பல 100 ஆண்டுகளாக பங்குனி மாதம் ஆண்கள் மட்டுமே பங்கேற்கும் திருவிழா பாரம்பரியமாக நடந்து வருகிறது. இந்த விழாவிற்காக ஆடுகள் நேர்த்திக்கடனாக கோயிலுக்கு வழங்கப்பட்ட நிலையில் நேற்று இரவு 1 மணிக்கு பொங்கல் வைத்து வழிபாட்டை துவக்கினர். பின்னர் நேர்த்திக்கடனாக செலுத்தப்பட்ட 50 ஆடுகள் பலியிடப்பட்டு 100 மூட்டை அரிசியில் சாதம் தயார் செய்து கறி விருந்து அளிக்கப்பட்டது. இதில் சுமார் 5000க்கும் மேற்பட்ட ஆண்களுக்கு சாதமும் ஆட்டுக்கறி குழம்பும் பிரசாதமாக பரிமாறப்பட்டது. திமுக மாநில இளைஞரணி செயலாளரும் துணை முதலமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் ஈரோட்டில் இளைஞரணி நிர்வாகிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். ஈரோடு, நாமக்கல் ஆகிய 2 மாவட்டங்களைச் சேர்ந்த இளைஞரணி அமைப்பாளர்கள், துணை அமைப்பாளர்கள், இளைஞரணி செயலாளர்களின் ஆலோசனைக் கூட்டம் ஈரோடு அருகே மேட்டுக்கடையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இந்த ஆலோசனைக் கூட்டத்திற்கு மாநில இளைஞரணி துணை செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான பிரகாஷ் தலைமை வகித்தார். இந்த நிகழ்ச்சியில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு மேற்கு மண்டலத்தில் உள்ள 56 தொகுதிகளில் திமுக மற்றும் கூட்டணி கட்சிகள் வெற்றி பெற இளைஞரணி நிர்வாகிகள் மற்றும் அமைப்பாளர்கள் முழுமையாக உழைக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் முத்துசாமி, மதிவேந்தன், வெள்ளக்கோவில் சாமிநாதன் மற்றும் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். திருக்கோவிலூர் தென்பெண்ணை ஆற்றில் பூச்சி மருந்து குடித்து ஒருவர் உயிரிழந்து கிடந்த நிலையில் போலீசார் இது குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் கோணலூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் ராமர். இவர் விழுப்புரம் மாவட்டம் அரகண்டநல்லூர் காவல் நிலையத்திற்குட்பட்ட திருக்கோவிலூர் மேம்பாலம் பகுதியில் தென்பெண்ணை ஆற்றுக்குள் பூச்சி மருந்து குடித்து தற்கொலை செய்து கொண்டது தெரியவந்துள்ளது.
இதனை தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் எந்த காரணத்திற்காக தற்கொலை செய்து கொண்டார் என்பது குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.